சந்தனு மகாராஜா 8வது குழந்தை பிறந்ததும் கங்கை தேவியை பார்த்து, நீ செஞ்சது பெரிய பாவம், இந்த குழந்தைய எதுவும் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கல்யாணத்துக்காக கங்காதேவி போட்ட நிபந்தனைய முதல் முறையா மீறாரு. அதோட அவங்க உறவு முடிஞ்சு போச்சு. சந்தனுவை விட்டு பிரியற நேரத்துல ஏன் இந்த 7 குழந்தைங்களை மூழ்கடிச்சேன்ற உண்மையை கங்காதேவி சொல்றாங்க. முன்னொரு காலத்துல வசுக்கள் அப்படின்னு சொல்லப்படுற இயற்கை தெய்வங்கள் காட்டுல நடமாடிட்டு இருக்கும் போது இயற்கை தெய்வமான பிரபாச அப்படின்றவங்களோட மனைவி காமதேனுங்கிற பசுவை பார்த்து தன்வசப்படுத்திக்க நினைக்கிறாங்க. பிரபாசவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. மத்த வசுக்களோட உதவியோட காமதேனு பசுவை திருடிடுறாரு. காமதேனுவோட உரிமையாளர் வசிஷ்ட மகரிஷிக்கு இது தெரிய வந்ததும் இயற்கை தெய்வங்களான வசுக்களே இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சதுனால அவங்களுக்கு சாபம் விடுறாரு. மனுஷங்களா பிறக்கணும் அப்படிங்கிற சாபம். இந்த விஷயத்துல திருடணும்னு தூண்டி விட்டது பிரபாச மட்டும்தான். மத்த எல்லாரும் உதவி மட்டும் தான் செஞ்சாங்க அப்படின்றதுனால மற்ற 7 வசுக்களுக்கும் பிறந்ததுல இருந்து 1 வருஷத்துக்குள்ள சாப விமோசனம் கிடைக்கிற மாதிரி வரம் தராரு. ஆனா பிரபாச மட்டும் மனுஷ பிறப்புல முழு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சாபம் விடுறாங்க. இந்த வசுக்களோட சாப நிவர்த்திக்காக தான் கங்காதேவி இந்த மாதிரி செஞ்சதா சொல்றாங்க. அவங்களுக்கு பிறந்த 7 குழந்தைங்க 7 வசுக்கள்.